ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும், சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கேரி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். சுவாமி, மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மனித மனம் சில நேரங்களில் தவித்து போகின்றது, கலங்கி போகின்றது. எதை தின்றால் பித்தம் தெரியும் என்ற ஒரு நிலையைத்தான் நாம் சந்திக்கின்றோம். சோழி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை. இறையருளாலும் குருவர்களாலும் நான் சோழி பிரசனம் தொடர்ந்து பார்த்து வரேன். ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்கிறேன், ஆன்மீக பயணம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3 பயிற்சி தான். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, அடுத்தது இந்த ஆண்டினுடைய இறுதியில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடியது. அந்த வகையில் 2026 பார்த்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி ஆலயங்கள் முழுவதும் குரு பயிற்சி. அடுத்ததாக திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். காரணம், இந்த 2 கிரகங்களின் பயிற்சிகள் தானே பார்க்கிடும். இடையிலே ஒருவர் வருகிறார். அவர் தான் களத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவாகிய சுக்கிரனுடைய பயிற்சியும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வருவதோடு மட்டுமல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகம் வருகின்றார். ஆக தேவகுருவும் அசுரகுருவும் ஒரே இடத்தில் உட்கார்க்கின்ற ஒரு அற்புதமான நிலை. நண்பனும் பகைவனும் ஒரு இடத்தில் சந்திக்கின்ற இடம் மனோகாரனுடைய இடம். இதை கூர்ந்துதான் நம்ம ஜோதிடம் சொல்லணும். அவ்வாறு சொன்னால் மட்டுமே ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 2ல் தனகுருவாக இருக்கின்ற சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ குரு பகவானால் அதிகமான நன்மைகளை பெற்றாலும் கூட மனசும் சரி உடம்பும் சரி தவறான பாதையை நோக்கி செல்லாமல் சரியாக இருந்து விட்டாலே போதும். இந்த காலகட்டத்தில் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான எண்ணங்கள் தோன்றும். தவறான மனிதனுடைய தொடர்பு என்று வாழ்க்கையை எதிர்நோக்கி அமைதியாக இருந்து விட்டாலே போதும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பார்கள். கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி படியெல்லாம் அளந்து போடுவாங்க. போட்டாலும் 2 அரிசி எடுத்து போட்டுக்குவாங்க. காரணம் சேமிப்பு. அதே நேரத்தில் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது இறுதி வெற்றி உங்களுக்கு அடைந்தாலும் கூட கவனமாக இருந்து விடாதீர்கள். நான் உண்டு என்று ஜாமீன் போடுவதோ, வாங்கிய கடனை அடைப்பதற்காக மேலும் மேலும் கடனை நோக்கி நகர்த்துவதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் உடல்நிலையில் கவனமாக இருந்து, அதாவது சுவரை வைத்து இதாலே சீக்கிரம் வரைய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசி அழகான வீடு கட்டி முடிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளால் பெருமை மேன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கணவர் மனைவிக்குள்ளே இருந்திருந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக மாறுகின்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 3 பலம், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம். இதில் தேக பலம் குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால உடல் நல்ல கவனமாக இருங்க. அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதிக்கு இருக்கக்கூடிய ஒரே அற்புதமான ஆலயம். நாம் எல்லாம் குரு என்ற தட்சிணாமூர்த்தியை தானே நினைக்கின்றோம். குரு என்றாலே பிரகஸ்பதி. தேவர்களுக்கு மட்டுமல்ல, நவகிரகங்களுக்கும் குரு, நமக்கும் குரு. அவர் அந்த ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்கள். நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஆலயம்.
என்னுடைய அனுபவத்துல பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்துல கிடையாது. Okay. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சில ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரகன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சில ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரகன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சில ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரகன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.